என்னடா தலைவருடைய 171 டைட்டில் சொல்லுவோன்னு பார்த்தோன்னா, அண்ணாத்த மூவில இருக்க தங்கம் சாங்க போட்டு காமிக்கிறியா அப்படின்ற மாரி தானே தெரியுது. எஸ், இப்ப தலைவருடைய 171வது மூவியோடைய டைட்டில் அப்டேட்ல போய்க்கிட்டு இருக்க. 171வது மூவியோடைய டைட்டில்ல ஒரு 3 டைட்டில் இப்ப கன்ஃபார்ம்ல போய்க்கிட்டு இருக்க. தங்கம், கோல்டு அப்படி இல்லனா ராணான்ற மாரியா தான் அப்டேட் எல்லாமே போய்க்கிட்டு இருக்க. மேக்ஸிமம் தங்கம் வைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்ற மாரிலாம் போய்க்கிட்டு இருக்க. தமிழ்ல தங்கமும், அனதர் லாங்குவேஜ்ல கோல்டு அப்படின்ற மாரி டைட்டில் எல்லாமே ரிவீல் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாரிலாம் போய்க்கிட்டு இருக்க. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல, அனிருத்தோட மியூசிக்ல சன் பிக்சர்ஸ் தான் இந்த மூவிய தயாரிக்க போறாங்க. தலைவரோட ஆக்டிங்ல கிட்டத்தட்ட 173 வயசுல ஒரு கேங்ஸ்டர்ல ஆக்டிங் பண்ண போறாருன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமே. 2025 சம்மர் டைம்ல இந்த மூவிய ரிலீஸ் பண்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. தொடர்ந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே டபுள் கேரக்டர்ல தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவிலயும் டபுள் ஆக்டிங்ல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாரி போய்க்கிட்டு இருக்கு. தளபதியுடைய கோட் மூவியா இருக்கட்டும், சூர்யாவுடைய கங்குவா மூவியா இருக்கட்டும், டபுள் கேரக்டருடைய மூவிஸ். அதே போலவே தலைவருடைய இப்போ இந்த 171வது மூவிலையும் தலைவர் அவர்கள் டபுள் கேரக்டர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாரி எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல கேங்ஸ்டர் மூவி தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷன்ல ரொம்ப பெருசா இந்த மூவிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மூவியோட டைட்டில் கன்ஃபார்ம்டு எப்படி ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதியோட ஆக்டிங்ல ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்த மூவினா அது கில்லி மூவி தான். ரீசெண்டாக அந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே எஃப்டிஎஃப்எஸ் போலவே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேலே மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. 300+ ஸ்க்ரீனில் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. எல்லா ஸ்க்ரீனுமே கிட்டத்தட்ட 1 வீக் ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு ஒரு ரிலீஸ் மூவிக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கிடச்சிருக்கிறது ஃபஸ்ட் டைமாக ஹைன்ற போல் அப்டேட் ரிலீஸ் ஆகியிருக்கா. இந்தியா லெவலில் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய்க்கு மேலேயும், வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு மேலேயும் இந்த மூவி பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஒரு ரிலீஸ் மூவிக்கு இந்த மாதிரி ஒரு ஹை பாக்ஸ் ஆஃபீஸா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ மட்டும் இல்லை, அப்போவே இந்த மூவி பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தின மூவி. தெலுங்குல மகேஷ் பாபுடைய ஆக்டிங்கில் ஒக்கடோன் டைட்டில் வச்சு ரிலீஸ் ஆகியிருந்தது. தெலுங்கை விட தமிழில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ்னு சொல்லணும். ஏன் தெலுங்குலேயே ரீசெண்டாக இந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, ஆனால் அந்தளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லை. தமிழில் தளபதியுடைய ஆக்டிங்கில் இப்போ இந்த கில்லி மூவி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சந்தனமுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா இங்கே நாதான் கிங் மூவி. இந்த மூவியோடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. மே 10க்கு இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சந்தானமோட ஆக்டிங்கில் இயருக்கு 4லேருந்து 5 மூவிஸை நம்ம தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கா. ரிலீஸ் ஆகிற எல்லா மூவியுமே காமெடி என்டர்டைன்மெண்ட் கலந்த ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனந்த் நாராயணனுடைய டைரக்ஷனில் டி ஹிம்மனுடைய மியூசிக்கில் நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இந்த மூவியை நம்ம பார்க்க போகிறோமே. இது மட்டும் இல்லாமல் சந்தானமுடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மூவி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது தான் ஒரு பெரிய வெயிட்டிங். பாரதி ராஜா, சாண்டி, நட்டின்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணியிருக்கா நியூவாக ஒரு மூவியோடைய டைட்டில் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக்கு சேர்த்து ரிலீஸ் ஆகியிருக்கா. நிறம் மாறும் உலகம் அப்படின்னு டைட்டில் வச்சு செம்மையான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரிட்டோ ஜேபியோட டைரக்ஷனில் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இந்த மூவி இருக்க போதுன்னு நினைக்கிறேன்னு. இந்த மூவியும் சம்மருடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. விஷாலோட ஆக்டிங்கில் வர ஏப்ரல் 26க்கு தேட்டருக்கு வரப்போகிற மூவி தான் ரத்னம் மூவி. ஒரு நல்ல கேங்ஸ்டர் கலந்த வில்லேஜ் மூவியாக தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஹரியோடைய டைரக்ஷனில் இப்போ இந்த மூவி யூபைஏ சரிகோடோட தான் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. டிஎஸ்பியோடைய மியூசிக்கில் தமிழ் தெலுங்குன்னு 2 வருஷனில் இந்த மூவி நேரடியாக தயாராகிருக்கு. பயங்கரமான ஒரு ஆக்ஷன் கலந்த மூவி தான் இந்த மூவி. ஹரியோடைய டைரக்ஷன் அப்படின்னாலே தெரியும், வில்லேஜ் கலந்த பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் மூவியாக தான் இருக்கும்னு. அதே போலவே தான் இந்த ரத்னம் மூவியும் தயாரிச்சிருக்காரு. எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு ஏப்ரல் 26 தேட்டருக்கு வந்தால் தெரியும்.